மதுவிலக்குத்துறை மதுவற்ற தமிழகத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதா இல்லையா? மதுவிலக்குத்துறை மது விற்பனை அதிகப்படுத்தி வருமானத்தை பெருக்குவதற்கான துறையா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் எம்ஆர்பிக்குள் கொண்டு வரும் நோக்கம் என்ன? நடைபெற்ற முறைகேடை சட்டப்பூர்வமாக ஆக்க முயல்கிறதா தாவேகா அரசு? டாஸ்மாக் துறையில் மாதம் 100 கோடிக்கு மேல் முறைகேடு செய்த தனிநபர் யார்? தனி கட்சி யார்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? வெறும் புள்ளி விவர கணக்கோடு நின்று விடப் போகிறதா? அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயுமா? கொள்ளையடித்த பணத்தை மீட்டு எடுப்பது எப்படி? களிதின்ன தயாராகும் மாஜி மந்திரிகள் திருச்சி, விழுப்புரம், கரூர், ராணிப்பேட்டை முன்னிலையில். தாவேகாவின் சக்கர வியூகத்தில் சிக்கி சின்னவண்ணமாக கூடிய மாஜி மந்திரிகள் யார் யார்? வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். மதுவிலக்குத்துறை அமைச்சர் மாண்புமிகு விக்னேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல தகவல்களை பரிமாறியிருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்கள் டாஸ்மாகில் செய்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார். ஒரு கேஸுக்கு 80 ரூபாய், 40 ரூபாய், 20 ரூபாய் என்று பல 1000 கோடி லஞ்சம் பெற்றிருப்பதாக, ஊழல் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த தொகை 5ஆம் தேதியிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் வாயிலாக 1200 கோடி லாபம் கஜானாவில் சேர்ந்திருக்கிறது என்கின்ற தகவலையும் இவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த மதுவிலக்குத்துறையை லாபம் ஈட்டும், வருமானம் ஈட்டும் வகையில் வளர்த்து எடுப்பதற்கான ஒரு சூழலை ஏற்றிருக்கிறார். உள்ளபடியே மக்கள் விரும்புவது இதுதானா? அமைச்சர் சொல்லியிருக்கிறது 3 செய்திகளை. ஒன்று, இந்த துறையை வளர்த்து பெருக்கி எடுப்பது. இரண்டாவது, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கின்ற அந்த குளறுபடியை எம்ஆர்பிக்குள் கொண்டு வருவது. மூன்றாவது, கடந்த கால ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளில் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய அதிகாரிகள் 10%, 20% கமிஷன் பெற்று அந்த கமிஷனை தனக்கு கட்டளையிடக்கூடிய அரசியல்வாதிகளுக்கா இல்லது அவரது மேல் அதிகாரிகளுக்காக அந்த பணத்தை ஒரு பங்கை கொண்டு சேர்த்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர். அப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள் யார்? அவர்கள் மீதான துறை ரீதியான நடவடிக்கை என்ன? அவர்கள் கொள்ளையடித்த, அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய அந்த பணத்தை எப்படி மீட்கப் போகிறார்? அதற்கான விரிவாக்கம் விரைவில் மீட்டு அதை பற்றிய செய்திகளை, அந்த நற்செய்தியை மக்கள் மனம் குளிர அவர் வெளிப்படுத்துவார் என்று நம்புகிறோம். நீங்க இருக்கும்போது என்ன வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த அதிகாரி வா, நீ எவ்வளவு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த, எனக்கு இவ்வளவு கொடு, இதுக்கப்புறம் ஒரு 10% சேர்த்தி கொடு, நீ வா, நீ எவ்வளவு கொடுத்துட்டு இன்னொரு 10% சேர்த்தி கொடு. அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஒரு டீம், அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு டீம். இந்த வேலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இந்த துறையை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சோ, எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த பணத்தை தனிநபர்கள் கைகள்ல, அதான் உங்க கைகள்ல நீங்க எடுத்துட்டு இருந்தீங்களா போன அந்த கடந்த ஆட்சிகள்ல, அந்த பணத்துல கொண்டு வந்து கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வருவோம். அப்புறம் அவர் சொன்னாரு, என்னப்பா நீங்க 10 ரூபா வருது, நீங்களும் அதைத்தானே சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கட்டமைச்சு வச்சுட்டு போட்டு அந்த லட்சணம் அந்த மாதிரி இருக்கு, அதை மாத்தணும்ல. நாங்க வந்து 20 நாள் தான் ஆச்சு, நீங்க தான் 5 வருஷம் இருந்தீங்களே, அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்ப நாங்க முடிச்சிட்டோம். இந்த மாசம் இறுதிக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த எம்ஆர்பிக்கு மேல இருக்குல்ல அந்த பணம், அந்த பணத்தை வாங்க மாட்டோம். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரக்காக தான் மொத்த துறையும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், இது மிக முக்கிய ஒரு பேசு பொருள். இந்த பேசு பொருளை ஒழிப்பதற்கான துறை மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கு. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது எம்ஆர்பிக்குள் கொண்டு வரப்பட போகிறது. அப்ப என்ன நடக்க போகிறது? 100 ரூபாய் எம்ஆர்பியாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த 10 ரூபான்றது எம்ஆர்பிக்கு மேல வாங்கப்பட்ட தொகையா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதை எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன பொருளாக புரிதல் இருக்குது? அந்த 100 ரூபாய் எம்ஆர்பின்றது 110 ரூபாய் எம்ஆர்பியாக உயர்த்தி அந்த ஊழலுக்கு வித்திட்ட அந்த 10 ரூபாயை எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வருவதாக பொருள்படுகிறது. இதுதான் என்றால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது அல்ல. எம்ஆர்பி அப்படிதான் இருக்கும். ஆனா மேல் வாங்கிய அந்த பணம் தவிர்க்கப்படும் அப்படின்னா பாராட்டத்தக்கது. மதுவிலக்கு ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு அமைச்சர்
முன்னாள் அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த அமைச்சர் விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மானத்துல இருந்து கூச்சிடுவேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கிற இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில பண்ணியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நேத்து 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன் அது. அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து மொத்த விற்பனையாளர்கள்ல இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி. இது வந்து தனி நபர்கள் கைகள்லயும் தனி கட்சிகள் கைகள்லயும் தனி அவங்கவுங்க குடும்ப கைகள்லயும் சிக்கிட்டு இருந்த பணம் நேத்து 5ஆம் தேதியில இருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன்படணும் தளபதி சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்த திருப்பி சொல்றேன் பாருங்க. இது என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த ஆட்சிகள்ல சுமார் மாசத்துக்கு 100 கோடி, சாதாரண காசு இல்லைங்க, மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க வந்து, நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கும். எந்த நாட்டிலயுமே நடக்காத, நம்ம இந்தியாக்குள்ள எந்த மாநிலத்திலும் நடக்காத இப்படி ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கோம். இதுவே இந்த துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த மதுவிலக்கு துறையை வளர்ப்பதற்காக அல்ல, வியாபாரத்தை பெருக்குவதற்காக அல்ல. தயவு செய்து புரிதல் வேண்டும். மது விலக்கு விளக்குன்னொன்ன ஏற்றுகிற விளக்கு இல்லை, தீப விளக்கு இல்லை. இது வந்து விளக்கு வைப்பது. மது ஒட்டுமொத்தமாக விலக்கி மது இல்லா ஒரு தமிழகத்தை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த துறை. கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயம், கள்ள கஞ்சா, இதர போதை பொருட்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்தி அதன் மீது நடவடிக்கை எடுத்து அவங்க மேலும் அதை செய்ய விடாத லெவலுக்கு தண்டனைக்குரிய ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு துறை தான் இந்த மதுவிலக்கு துறை. அதை செய்வார் என இதற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அதற்கான பொருள். துறையில் அதிக லாபத்தை ஈட்டுவதும் வணிகத்தை 100 கோடினா 1000 கோடியா மாத்துறதும் அது இல்லை. இதைத்தான் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தவறென்று சுட்டிக்காட்டி தான் உணர்ந்துதான் மக்கள் அவங்கள தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? 1000 கோடி டர்ன் ஓவரா இருக்கக்கூடியதை 500 கோடியா குறைக்கணும். 500 கோடியை 100 கோடியா மாத்தணும். 100 50 மாத்தணும். அதை 0வா கொண்டு வரணும். இதுதான் மதுவிலக்கு துறையினுடைய துவக்கத்தினுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு நான் நம்புறோம். அதுதான் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கு பணித்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மதுவினால் வரக்கூடிய அந்த வருமானம், கஜானாவில் சேர்ந்த பணம் மக்கள் நற்பணிக்காக செலவிடப்படுகிறதுன்னா அந்த பாவச் செயல் மக்கள் எப்பவுமே ஏற்க மாட்டாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கணும், எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கு. எந்த குறைபாடுகளுக்கும் தேவைகள் இருக்கு. குறைபாடுகள்னு சொல்றது உங்களுடைய ஆட்சி குறைபாடுகள் நான் சொல்லல, மக்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான குறைபாடுகளை சொல்றேன். ஏன்னா 1 மாத காலம் தான் ஆட்சிக்கு வந்து அதற்குள்ள குறையை சுட்டி காட்டுவதுன்றது பொருத்தமாக இருக்காது. ஆனா மக்கள் மனக்குறை நிறைய இருக்கு. ஆனா எந்த குறையையும் மக்கள் வெளிப்படுத்தல. ஏன்னா அதெல்லாம் அவங்க சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு தைரியமும் திறமையும் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இந்த மது மட்டும் ஒழிக்கிறதுக்கு வீதியில் இறங்கி போராடுறான். ஒரு பெண் போராடுறாங்க, ஒரு மூதாட்டி போராடுறாங்க. அவங்க கூட குழந்தைகள் இருக்காங்க. அப்போ பெண்களை அதிகம் பாதிக்க வச்ச இந்த சம்பவம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மது. அப்போ மக்கள் வீதியில இறங்கி ஒரு போராடக்கூடிய ஒரு துறைக்கு, மதுவிலக்கு துறைக்கு நீங்க அமைச்சராக இருக்கீங்க. அந்த பொறுப்புணர்வோடு அந்த துறையினுடைய வருமானத்தை பெருக்குவதில் கவனம் காட்டாம, அந்த துறையினுடைய வணிகத்தை படிப்படியாக குறைப்பதில் கவனம் காட்டி மக்களின் மனதில் பால் வார்ப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவிடுகிறேன். மாஸ் மீடியா தமிழ் தகவல்கள் சரியானதாக இருந்தா, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி
நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அரசியல் களத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.